வேறு ஏதாவது இல்லை, ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பஞ்சப்பூர்லேருந்து நீங்கள் ஜிஆர்புரம் வரைக்கும் அது வந்து என்ன 3 ஃபேஸ் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு இந்த ஏஎஸ் கொடுத்து வேலையில் நடந்துட்டு இருக்கு. நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேலையில் நடந்துட்டு இருக்குன்னா ரொம்ப ஒரு காலதாமதமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 விழுக்காடு தான் வேலை நடந்திருக்கு. சில இடங்களில் வந்து அக்யூசேஷன் இருக்குது, நில கையகப்படுத்த வேண்டிய சில இடங்கள்ல இருக்குது. ஒரு இடத்துல வந்து ரயில்வே மேம்பாலம் ஒரு இடத்துல வர வேண்டியது இருக்குது. ஃபேஸ் 3 பொறுத்தவரைக்கும் ஏஎஸ்சி ஆகலை. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, சென்னைக்கு அது போயிருக்கு, அது கண்டிப்பாக அது ஏஎஸ் உண்டான அதுக்கு ஆறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம், இது கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடியே இது சொல்லி இது வந்து இப்போ என்ன செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். பட் இது முந்தைய அரசாங்கங்களுடைய அலட்சிய போக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் இதுக்குரிய கவனம் செலுத்தி இந்த ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் துவாக்குலேருந்து பஞ்சப்பூர்லேருந்து நீங்கள் ஜிஆர்புரம்லேருந்து மறுபடியும் துவாக்குடைய இணைக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த வட்டச்சாலை அதை உரிய நேரத்தில் அதுக்குண்டானதை நீங்கள் அதுக்குண்டான ஃபண்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் சாங்ஷன் பண்ணி அந்த ரிங் ரோடு முழுமையாக அதை செயல்படுத்தணும்னு சொல்லி அந்த கூட்டத்தை நான் சொல்லியிருந்தேன். அது நம்ம இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு இந்த ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் சிலது வந்து உங்களுக்கு அந்த நெடுஞ்சாலைத்துறை தான் வருது. உங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய இது வரும் உங்களுக்கு. அது நம்ம அவங்ககிட்டயும் நான் பேசியிருக்கிறோமோ. சிலது பொறுத்த வரைக்கும் நம்ம சைடில் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷனுக்கு நில கையப்படுத்தல் நம்ம தான் நம்ம படணும். நம்ம மாநில அரசு அதை எடுத்து கொடுக்கணும். அது விஷயமா நம்ம பேசியிருக்கு. இதுக்குண்டான கவனத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். வேற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எப்போ கோபம் வருகிறதோ அப்போது தமிழ்நாட்டிலிருந்து தாவேகா ஆட்சி இருக்காது ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறார். அரசியல் கேள்விகள் இதில் வேண்டாம். இதை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடந்திருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. இது முழுமையாக அந்த திட்டங்கள் சம்பந்தமாகவும் நிறைவேற்றப்படாத திட்டங்கள், அதை காலதாமதமான திட்டங்கள், அரசு திட்டங்கள் ஏன் வந்து அது அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அது சம்பந்தமான விவாதங்கள் நீங்கள் அது சம்பந்தமாக கேளுங்க. அரசியல் கேள்விகள் இங்கே வேண்டாம். இல்லை நீங்கள் சம்மந்தமானது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோமோ அது கண்டிப்பாக வந்து அதுக்கு பரிந்துரை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபினட்டாக நான் இது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் நான் பேசுகிறேன். குறிப்பாக வந்து என்னென்னா, நம்மளுடைய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே தனியாக நம்ம கோட்டை தலைமை அலுவலகம் நமக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கே தெரியும், புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் விஜய் அவர்கிட்ட ஒரு 12 கோரிக்கையில் வந்து முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கார்பரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமை கோட்டை இந்த போக்குவரத்து கோட்டை அலுவலகம் இருக்குது. திருச்சி ஒன்றுத்துக்கு தான் கிடையாது. நமக்கு எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்கு. நீங்கள் இங்கே அடிப்படை தேவை. உதாரணமாக திருவெரும்பூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து டைரக்ட் பஸ் சர்வீஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷமா கிடையாது. நான் அந்த கேள்வியை கேட்டேன். கேள்வி கேட்டப்போ ஒரு பதில் அவங்க யாரையும் அனுப்பிச்சது. இது போன குவார்டர் இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் நடந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருவெரும்பூர்லேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பஸ் பற்றி நான் சொன்னேன் நேரடி சேவை. திருவெரும்பூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நேரடி சேவை. இது போன்ற அடிப்படை விஷயங்கள். இந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்ம பஸ் நின்றுட்டு போட சொல்றதோ, பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கும்பகோணத்துக்கு எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க இந்த பகுதி திருச்சி நகரம் மாத்திரம் கிடையாது, திருச்சி மாவட்டத்திற்கு என்னென்ன போக்குவரத்து வசதிகள் தேவை, என்னென்ன திட்டங்கள் தேவைங்கிறது இங்க இருக்கிற நிர்வாகம் தான் சொல்ல முடியும். இங்க தனியா நம்ம திருச்சிக்குன்னு பிற மற்ற மாநகராட்சி போல இங்க திருச்சி மாநகராட்சிக்கு கண்டிப்பாக தனியாக கோட்டை தலைமையகம், இங்க போக்குவரத்து கோட்டை தலைமையகம் கண்டிப்பா இங்க தேவைங்கிறது இன்னைக்கு கூட்டத்திலே நான் சொன்னேன். அது நிறைவேற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடரும். அடிப்படை போக்குவரத்து வசதிகள் கூட நம்ம செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குன்னு நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நான் தெரியப்படுத்துறேன். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொன்னேன். நான் 2011 அறிவித்த அந்த அவுட்டர் ரிங் ரோடு சொன்னாங்க. 2011 அறிவிச்சது. இன்னைக்கு 2020 முடிச்ச சொல்லிடுறேன். இன்னைக்கு 2022 15 வருஷமா இருக்கு. முந்தைய அரசாங்கங்கள் என்ன செஞ்சாங்க நான் கேள்வி கேட்கிறேன். இது நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். நான் இது மேஜிக் கிடையாது. நீங்க டக்குன்னு இது பண்ண முடியாது. இப்போ காவேரி அந்த பாலத்துல வந்து கண்டிப்பா அந்த ரிப்பேர் ஒர்க் அவங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நீங்க அவங்க என்னன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல செய்ய முடியாது. இப்போ தீபாவளி பண்டிகை ஒட்டி அவங்க செய்ய முடியாது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த மாதிரி அந்த டைம்ல செய்ய இனியும் பிரச்சனையாகும். அதனால அவங்க வந்து வேலையை பண்ணி தான் ஆகணும்.
அப்போ இந்த ரிங் ரோட வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, இப்போ ஒரு டைவர்ஷன் பண்ணியிருக்கலாம். இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக ஒரு 50 விழுக்காடாச்சும் இந்த பிரச்சனை வந்து நம்ம குறைச்சிருக்கலாம். நம்ம அதே மாதிரி நான் சொல்கிறேன், முந்தைய அரசாங்கங்கள் செஞ்சதோடைய இதை வந்து நம்ம இன்னைக்கு அதை ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம இந்த இந்த ரிங் ரோடாக இருக்கட்டும், பல நீங்கள் இந்த 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 ரிங் ரோடு இந்த மாத்திரம் நீங்கள் முழுசாக நீங்கள் அமைச்சிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற திருச்சியில் இருக்கிற முக்கியமான இது பிரச்சனைகள் தீரும். நீங்கள் இந்த ரயில்வே மேம்பாலங்கள் சம்மந்தமாக பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷமாக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அது அவங்க இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம ரிவ்யூ மீட்டிங் நம்ம நடத்துகிறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறோம். அது வந்து அவங்க கொடுக்குற காலக்கெடு ஏதாவது தாமதம் என்ன காரணங்களுக்கான அதையும் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிடுறோம். நம்ம உதாரணம் ஒரு ஒப்பந்தக்காரர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பிரச்சனை எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கு நாங்கள் மெட்டீரியல் கேட்டிருக்கோங்க, மெட்டீரியல் வரது காலதாமன்னு சொன்னார். அந்த ஒப்பந்தக்காரரை வச்சு அந்த சேல்ஸ் அத்தாரிட்டிக்கிட்டே நான் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இந்த ஒப்பந்தக்காரர் சொல்லியிருக்காரு மெட்டீரியல் நீங்கள் சீக்கிரம் அனுப்ப சொல்லும்போது, சார் நாங்கள் மெட்டீரியல் அனுப்புறது ரெடி தான், ஆனால் அதுக்கு உண்டான பணத்தை அவங்க கட்டலைன்னு சொல்லும்போது இதை வந்து ரயில்வே துறை அமைச்சர்கள் நேரடி கவனத்துக்கு கொண்டு போய் இப்படி ஒரு ஒப்பந்தக்காரர் காலதாமம் செய்யறதுனால ரயில்வே துறைக்கு கெட்ட பேர், ஒன்றிய அமைச்சருக்கு கெட்ட பேர், இங்க இருக்கிற மாநில அரசுக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து உரிய நடவடிக்கை சொல்றதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு கடந்த 6 மாசமாக எந்த தொய்வு இல்லாம சொன்ன இதுபடி அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை எந்த மாதிரி பயன்பாட்டு கொண்டு வரணும்னு முந்தைய அரசு ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இப்போ புதிய அரசு பொறுத்த வரைக்கும் அது ஆய்வு வேற பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரியல, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பாக கேட்டு நான் சொல்கிறேன். இல்லை, மைன்ஸ் ஃபண்டுங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து மைன்ஸ் நடத்துகிறாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் மிகவும் பின்தங்கிய பகுதியில் இந்த மைன்ஸ் எல்லாம் இந்த வேலைகள் நடக்கும். உங்களுக்கு மைன்ஸ் இந்த தொழிலே நடக்கும். உங்களுக்கு அந்த என்னன்னா அந்த பின்தங்கிய பகுதிகள் இந்த மைன்ஸ் நடக்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளுக்கு செய்ய வேண்டிய CSR கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அடிப்படையில் சாலை வசதியாக இருக்கட்டும், இல்லை குடிநீர் வசதியாக இருக்கட்டும், அவங்க செய்யணும்னு ஒரு இது இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த மைன்ஸ் ஃபண்டை வச்சு இது யாரெல்லாம் அந்த மைன்ஸ் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து கொடுக்கணும். இத்தனை % வந்து அவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதை வச்சு என்னன்னா வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான மக்கள் கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான இந்த மைன்ஸ் ஃபண்ட் நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ இந்த 36 கோடி போன வருஷம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 36 கோடியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போயிருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் கோரிக்கை கொடுக்குறேன், ஏன்னா MP ஃபண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் 5 கோடியில் 6 தொகுதியை பிரித்து கொடுத்தா 80 லட்சம் தான். மக்கள் கோரிக்கை முக்கியமான திட்டங்கள், அரசாங்கத்திலே பணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மைன்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான திட்டங்களுக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணி, ஏதாவது குடிதண்ணி பிரச்சனை, ஓவர் டேங்க்கு, ஏதாவது சாலை இதெல்லாம் நம்ம சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆனால் நம்ம கொடுத்த அந்த பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே அவங்க இது பண்ணிக்கல. என்னுடைய இது மாத்திரம் கிடையாது, பிற நாடாளுமன்ற உறுப்பினர் அதை அப்படியே வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அது குறிப்பிட்ட ஒரு நபர் அது செஞ்சார். அதில் எங்கள் கையெழுத்து மாத்திரம் வாங்க வந்தாங்க. நான் வந்து அதில் கையெழுத்து போட முடியாது, கையெழுத்து போடல, சொல்ல முடியாது. நீங்களே இது பண்ணி யூகிச்சுக்கோங்க. இங்கே இல்லை, அதாவது அதை 36 கோடியை வந்து அது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பல திட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பல மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்கள் ஒரு நாடாளுமன்றம் ஒரு கோரிக்கை கொடுக்குறோம், நம்மளும் அத்தியாவசியமான முக்கியமான பிரச்சனை கொடுக்குறோம். அது ஒரு பகுதிக்கு போகக்கூடாது. திருச்சி மாவட்டம் இருக்குன்னா இங்கே பல பின்தங்கிய பகுதியில் இருக்குது. திருவெரும்பூர்லேயும் கிராம பகுதியில் இருக்குது, ஸ்ரீரங்கத்திலையும் கிராம பகுதியில் இருக்குது, பல இடங்களில் கிராம பகுதி. இது வந்து எல்லா பின்தங்கிய பகுதியில் கிராம பகுதிகளுக்கு உரிய முக்கியமான திட்டங்களுக்கு போகணும். குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் கிடையாது. அது அந்த நபர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவர் ஹைஜாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டேன். இது இந்த ஆட்சியில் அது நடக்கக்கூடாது. புதிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட லஞ்ச லாபம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் நடத்துறாங்க. பழையபடி அந்த முந்தைய ஒரு இது உதாரணத்தை சுட்டி காமிச்சு இந்த மைன்ஸ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் பிரதிநிதிகள் என்ன கொடுக்குறாங்களோ அதே நேரத்தில் எந்தெந்த இதுக்கு பரவலாக ஒரு பகுதிக்கு போகாம பரவலாக மாவட்டத்தில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கு தேவைப்பட்ட பகுதிகளுக்கும் இந்த மைன்ஸ் ஃபண்டை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வச்சேன். மேகதாது அது பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலையும் சரி அந்த ட்ரிபியூனல்லையும் பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதில் என்னன்னா, அங்கே மேகதாது மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வர அந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, காவிரி வர வழித்தடத்தில் எங்கேயுமே அவங்க தடுப்பணையோ வேற ஏதாவது பண்ணக்கூடாது, தண்ணி வரத்தை குறைக்கிறக்கூடிய எதுவுமே அவங்க செய்யக்கூடாதுங்கிறதா அது இருக்கு.
அதையும் மீறி இன்னைக்கு கர்நாடக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எங்க ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சது? இது போன அரசாங்கம், கர்நாடகாவில் முந்தைய அரசு அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. அதை வந்து ஒன்றிய அரசு மறைமுகமாக அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு அது பெரிய இடியாப்ப சிக்கலா இருக்கு. அவங்க பண்ணுவோன்னு சொல்றாங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். இதுக்கு வந்து ஒன்றிய அரசு தலையிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி, அதை நடுவர்மன்ற தீர்ப்பின்படி இதை கண்டிப்பா வந்து மேகதாது மாத்திரம் கிடையாது, எதிர்காலத்தில் இது மாதிரி வரக்கூடாத ஒரு முன்னுதாரணமா கர்நாடக அரசாங்கத்துக்கு அவங்க தடை விதிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. யாருக்கு நம்ம சொல்லியிருக்கணும். அதாவது ஆட்சின்னு சொல்றதை விட நிர்வாகம்னு சொல்லுவேன் நான். நிர்வாகம் அப்போ ஆட்சி அதில் வரும். அதாவது வந்து நீங்க ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு நான் சொல்ல டவுன் ஜங்ஷன் சொல்ல இல்லையா, டவுன் ஜங்ஷன் அந்த 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 ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிள், இபி கேபிள் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணது. இப்போ இந்த மேம்பாலம் பண்ண நடக்கிறதுனால அந்த கேபிளை வந்து இடமாற்றி